Hello guys, welcome back to our channel Rashekar Balayedu. Tamil Nadu Government Arts and Science Colleges PG admission 2024-25 கான அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து நேத்தே ஓபன் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருப்பீங்க. நம்ம சேனல்லையும் அது சம்பந்தப்பட்ட வீடியோஸ் லைவ் டெமோவா கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இதுக்கு முன்னாடியும் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ டேட்டா ஷீட் வந்து அப்படின்னா என்ன, எப்படி அதை ஃபில்அப் பண்ணுறது, அப்படி ஃபில்அப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் கவர்மெண்ட்டே வந்து அந்த டேட்டா ஷீட்டை கொடுத்துருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட வீடியோ இதுக்கு முன்னே கொடுத்துட்டேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து இப்போ நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும், இந்த வருஷம் 2024 பிஜி வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் அந்த கோர்சஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நீங்கள் வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணணும். ஓகேவா? ஸோ நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வெளியே வந்துட்டு அப்புறம் லாகின் பண்ணி உள்ளே போனீங்கன்னா தான் உங்களுக்கு அப்ளிகேஷனே ஓப்பன் ஆகும். ஓகேவா? நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் அல்லது லாகின் பண்ணாமல் நீங்கள் அப்ளிகேஷனை பார்க்க கூட முடியாது. ஸோ இப்போ நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது, என்ன ஸ்டெப்பு, அதுக்கப்புறம் எப்படி லாகின் பண்ணி அப்ளிகேஷன் போர்ட்டலுக்குள்ளே ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டலுக்குள்ளே என்ட்ரி ஆகிறது அப்படிங்கிறத வந்து நம்ம லைவ் டெமோவாக பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சேனல் வந்து போடக்கூடிய வீடியோஸை எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ நம்ம சேனல்லேருந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் யூஜி அட்மிஷனாக இருந்தாலும் சரி, பிஜி அட்மிஷனாக இருந்தாலும் சரி, கடந்த 4 வருடங்களாக வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம். நிறைய பேர் வந்து அதை பார்த்து பெனிஃபிட் அடைஞ்சு காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து நல்ல ஒரு அனுபவபூர்வமாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை நம்ம கொடுக்கறதுனால ரெகுலராக வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, கனெக்டடாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ எப்படி நம்ம வந்து ஆன்லைன் போர்ட்டலுக்குள்ளே போய் அதாவது அப்ளிகேஷன் போர்ட்டலில் போய் எப்படி நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுங்கிறத லைவ் டெமோவாக பார்க்கலாம். ஓகேவா? பார்க்கலாமா? பாருங்கள், இப்போ tngsa.in அப்படிங்கிறது அப்ளிகேஷன் வெப்சைட்டு. அதை கொடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அட்மிஷன் ஃபார் பிஜி கோர்சஸ் 2024. இது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இதில் என்னங்கிற ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி நேற்று ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இன்னைக்கு பாருங்க, இங்கே டேட்டா ஷீட் இருக்கா? டேட்டா ஷீட் எங்கே இருக்கு? த லாஸ்ட் ஐட்டம். ஓகேவா? 7th ஐட்டமாக இருக்கு. ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் டேட்டா ஷீட், தரவுத்தாள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது, எப்படி ஃபில்அப் பண்ணுறது, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் இன்னைக்கு காலையில் கொடுத்துருக்கேன். இது அடுத்தது வீடியோ. அதாவது தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் முதுகலை பட்டப்படிப்பு ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான 3வது வீடியோவை இந்த வீடியோ நான் கொடுக்குறேன். அதனால் கனெக்டடாக இருங்க. இப்போ நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுனா, பாரு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்களா, கிளிக் ஹியர் ஃபார் நியூ பிஜி ரிஜிஸ்ட்ரேஷன். ஓகேவா? ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் இந்த பேஜ் வந்துடும். நியூ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல்ல அதை ஃபில்அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதை படித்து பார்த்துருங்க. ஓகேவா? ப்ளீஸ் ஃபில் ஆல் டீடைல்ஸ் ப்ளீஸ் என்டர்ட் ஹியர் கேனாட் பி மாடிஃபைடு லேட்டர். முதல்ல நீங்கள் என்ட்ரி பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மாற்ற முடியாது. ஹென்ஸ் ரிக்வெஸ்ட் யூ டு டேக் எக்ஸ்ட்ரா கேர் வைல் ஃபில்லிங் இட். இதை ஃபில்அப் பண்ணுறப்ப அதிகமான கவனம் எடுத்துக்கிட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. All future communication will be shared to provided email address and mobile number. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றப்போ நீங்க என்ன மொபைல் கொடுக்குறீங்களோ, என்ன இமெயில் கொடுக்குறீங்களோ அதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து மெசேஜ் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அதுல எந்த மிஸ்டேக் இல்லாம பண்ணுங்க. ஸோ ப்ளீஸ் மேக் ஷூர் யூ ப்ரொவைட் வேலிட் ஒன். நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இமெயில் ஐடி, நீங்க ரெகுலரா உங்ககிட்டயே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் மொபைல் தான் வந்து நீங்க வச்சுக்கிட்டு இதை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து முதல்ல உங்க நேம் கொடுத்துடணும். எஸ்எல்சி புக்லயோ 10th மார்க் ஷீட்லயும் இருக்கிறத பார்த்து 10th மார்க் ஷீட் அல்லது ஹையர் செகண்டரி மார்க் ஷீட்ல எப்படி உங்க நேம் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்க என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்க மொபைல் நேம், வாட்ஸ்அப் நம்பர் ஃபுல்லாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்க இமெயில் ஐடி, ரெகுலராக யூஸ் பண்ற இமெயில் ஐடியை என்ட்ரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த இமெயில் ஐடி இங்கே 3rd கொடுத்தீங்க இல்லையா, அது இந்த இடத்துல கன்ஃபார்மா அதே இமெயில் ஐடி திரும்ப அடிச்சுக்கோங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் வந்து இங்கே கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும். ஓகேவா? பாருங்க இங்கே வரும். ஸோ நீங்க முன்னாடி 24ன்னு இப்போ கரண்ட் டேட், நீங்க முன்னாடி போகணும்னா எந்த வருஷமோ நீங்க அதுக்குள்ள எப்படி போய்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 2005னா இப்போ 2005 அல்லது 4, 3 அந்த மாதிரி தான் பிறந்திருப்பீங்க. ஸோ அப்படி இருந்துட்டா 2004 எந்த மாசமோ அதுக்கு தகுந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டா அந்த இது செட் ஆயிடும். அப்புறம் டேட் ஆஃப் பர்த், உங்க டேட் ஆஃப் பர்த் தப்பு இல்லாம டேட்டு மந்த் இயரோட நீங்க வந்து இப்போ நான் இதில் கிளிக் பண்ண இல்லையா, அதே மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதே வந்து உட்காந்துரும். அப்புறம் பாஸ்வேர்டு நீங்க செட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்க இந்த டேட்டா ஷீட்ல என்ட்ரி பண்ணி வச்சிருங்கன்னு சொல்லியிருக்கேன். அதை பார்த்து தான் இப்போ நீங்க இதுல என்ட்ரி பண்ணணும். இங்க பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிட்டு அதை கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு நீங்க கொடுத்துருங்க. இப்போ எத்தனை டீட்டெயில் தெரியுங்களா? உங்க நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, 3 நாள் வந்து கன்ஃபார்ம் இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த் 5,
பாஸ்வேர்டு 6, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு 7. இந்த 7 டீட்டெயில்ஸை ஃபில்அப் பண்ணி சேவை கொடுத்துருங்க. சேவை கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி நம்பர் இங்கே நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைலுக்கோ அல்லது இமெயில் கொடுத்துருக்கீங்களா அங்கே வந்து வரும். அதை பார்த்து நீங்கள் அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிடும். ஓகேவா? இதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே இதை நான் பண்ணி ஒன்று வச்சிருக்கேன். ஸோ அதை பண்ணி வச்சதுக்கப்புறம் ஓகே யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்ட் அப்படின்னு காமிக்கும். அதுக்கப்புறம் நீங்க வெளியே வந்துக்கலாம். அப்புறம் லாகின் பண்ணி உள்ள போகலாம். பாருங்க, இப்போ நான் லாகின் பண்ணி ஏற்கனவே பண்ணி வச்சதுனால நான் லாகின் பண்ணி உள்ள போறேன். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இந்த வீடியோனுடைய பர்பஸ் வந்து இந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து எப்படி என்ட்ரி பண்றதுங்கிறதா. அதாவது எப்படி நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவு பண்றது நம்மள பிஜி அட்மிஷனுக்காக அப்படிங்கிறதா. இப்போ நான் சொல்லிட்டேன். அந்த 7 இன்ஃபர்மேஷன் கொடுத்து சேவுங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா ஓடிபி நம்பர் வந்திருக்கும். அதை என்ட்ரி பண்ணுங்கன்னு காமிக்கும். உங்க மொபைலுக்கு ஓடிபி நம்பர் வரும். அதை பார்த்து அந்த நம்பர் அடிச்சுட்டு சப்மிட்னு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க ரிஜிஸ்டர் ஆயிட்டீங்கன்னு சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் வெளியே வந்துருங்க. இப்போ வந்து திரும்ப இப்போ நான் வெளியே வந்துட்டு இப்போ லாகின் பண்ணி நான் போறேன். இப்போ எப்படி லாகின் பேஜ் வரும். லாகின் பேஜ்ல என்னோட இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன், பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ லாகின் கொடுங்க. லாகின் பாஸ்வேர்டு தப்புன்னு கேட்குது. அப்போ நான் தப்பா கொடுத்துட்டேன்னு அர்த்தம் பாஸ்வேர்டை, இல்லையா? இப்போ நான் கரெக்ட் பாஸ்வேர்டு இப்போ நான் என்ட்ரி பண்றேன் பாருங்க. ஏன்னா பாஸ்வேர்டு காமிக்காது இல்லையா? அதனால நான் பாஸ்வேர்டு அப்படியே அடிக்கிறேன். ஸோ அடிச்சுட்டேன். அடிச்சதுக்கு அப்புறம் இப்போ லாகின் கிளிக் பண்றேன். ஓகேவா? லாகின் கிளிக் பண்ண உடனே என்னாச்சு பாருங்க, அப்ளிகேஷனுக்குள்ள என்ட்ரி ஆயிடுச்சு. இதுதான் ப்ராசஸ். புரியுது இல்லையா? ஸோ நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இங்க வெளியே வந்துட்டு லாகின் உள்ள போனீங்கன்னா இந்த பேஜ் வந்து வந்துடும். இதுதான் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் நம்பர் இருக்குல்ல, இந்த அப்ளிகேஷன் நம்பரை நீங்க டைரியில் நோட் பண்ணிக்கோங்க. அல்லது டேட்டா ஷீட் இருக்குல்ல, நான் முதல்ல சொன்னேன் எப்படி ப்ரிப்பேர் பண்றது. அந்த டேட்டா ஷீட்டு மேல டாப்ல அப்ளிகேஷன் நம்பர்னு போட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னுடைய அப்ளிகேஷன் நம்பர் 806878 இருக்கு. இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் நம்பரை கொடுத்து கூட பின்னாடி நீங்க சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அப்ளிகேஷன்ல பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா கூட இந்த அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்தே பண்ணிக்கலாம். அல்லது அப்ளிகேஷன் நீங்க பிரிண்ட் அவுட்டே எடுக்க முடியாம போயிடுச்சு, மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட கவுன்சிலிங் வர்றப்ப நீங்க அந்த காலேஜுக்கு போனீங்கன்னா அல்லது கம்ப்யூட்டர் சென்டருக்கு போய் நீங்க tngsa.in வெப்சைட் போய் இந்த அப்ளிகேஷன் நம்பர் என்ட்ரி கொடுத்தாவே கூட உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் டிஸ்பிளே வந்துடும். ஓகேவா? அதனால இந்த அப்ளிகேஷன் நம்பரை மிஸ் பண்ணாம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டேட்டா ஷீட்லயோ டைரியிலயோ அல்லது உங்க போன்ல வந்து மெமரிலயோ எங்கேயாவது ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. இதுதாங்க அப்ளிகேஷன். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன் என்ட்ரி பண்ணணும். ரெண்டாவது வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டால போறீங்க, ஸ்போர்ட்ஸ் மேனோ என்சிசி சர்டிபிகேட் வாங்கினவங்களோ அல்லது வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனுடைய பசங்களோ பொண்ணுங்களோ பிசிக்கலி சேலஞ்சு மாணவர்களோ மாணவிகளோ யாராவது இருந்தா அவங்க ஸ்பெஷல் கேட்டகரி போவாங்க. அதெல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டீங்கன்னா தான் 3ஆவதுக்கு போக முடியும். யூஜி டிகிரியினுடைய டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கணும். அப்போ யூஜி டிகிரியினுடைய மார்க் 4ல் என்ட்ரி பண்ணணும். அதுக்கப்புறம் 5ல் வந்து எந்தெந்த காலேஜ் வேணுங்கிறத சூஸ் பண்ணணும். 6 வந்து ஃபுல்லா கரெக்டாங்கிறத ஃபுல்லா பார்த்து ப்ரிவியூ பார்த்துட்டு சப்மிட் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி ப்ரிவியூ எல்லாம் பார்த்து ஓகே கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே சப்மிட் பண்ணுங்கன்னு வரும். சப்மிட்னு கொடுத்துட்டீங்க. சப்மிட் பண்ண உடனே தான் பேமெண்ட் வரும்னு நினைக்கிறேன். அதை பார்த்துக்கலாம். அப்புறம் பேமெண்ட் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபுல்லாவே வந்து ரிப்போர்ட்டா வந்துடும். அதை ஃபுல்லா ஒரு தடவை நீங்க செக் பண்ணீங்கன்னா செக் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ஓகேவா? நீங்க சப்மிட் பண்ணி பேமெண்ட் கொடுத்தீங்கன்னாவே முடிஞ்சு போச்சு. வேற எந்த ஆல்டரும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஜெனரேட் ரிப்போர்ட்னு 4th வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும். அதை வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பர்சனல் இன்ஃபர்மேஷன், 8th ஸ்டேஜ் வந்து ஜெனரேட் ரிப்போர்ட். அப்ப 8 ஸ்டெப்பை தாண்டி வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப அந்த அப்ளிகேஷன் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்தீங்கன்னா ஓகே சப்மிட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னா இன்கம்ப்ளீட்ல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பேஜ்ல வந்து நீங்க ஒவ்வொன்றா கம்ப்ளீட் பண்ணதான் உங்களுக்கு வந்து பாருங்க இங்க போகும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நான் சொல்லிடுறேன். பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்க நேம் கொடுத்து தான் என்ட்ரி பண்ணதுனால நேமே இங்க டிஸ்பிளே வந்துருச்சு. இன்னொரு தான் நீங்க அடிக்க வேண்டியது இல்லை. இப்போ நேம் சப்போஸ் இதுல ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ நேம் ஆஃப் த பேரண்ட், அப்பா பேரு நான் ஏற்கனவே டேட்டா ஷீட் என்ட்ரி பண்ண சொல்லியிருந்தேன். தப்பு இல்லாம பண்ணுங்க. அதாவது அப்பா பேரை தப்பு பண்ண மாட்டோம். இனிஷியல் ஏதாவது தப்பு பண்ணிடலாம். அல்லது வந்து நம்ம அந்த நேம் எழுதுறப்போ நேம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணலாம் இல்லையா அந்த பேர்ல. அதனால அது பார்த்து டேட்டா ஷீட் எழுதிங்கன்னா பண்ணிக்கோங்க. அப்புறம் கம்யூனிகேஷன் அட்ரஸும் நம்ம அதில் எழுதியிருப்போம் டேட்டா ஷீட்ல. நான் சொன்னேன் இல்லையா, டேட்டா ஷீட்டை வச்சுக்கிட்டீங்கன்னா தான் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்றப்ப ஈஸின்னு. இதுக்கு முந்தின வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுலயும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதை வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸ் ஃபுல்லா டைப் பண்ணிடுங்க. அப்புறம் பர்மனன்ட் அட்ரஸும் அதே அட்ரஸா இருந்தால் அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க.
இல்ல இது வேற இப்ப இருக்கிற அட்ரஸ் தான் சார் நான் இங்க கொடுத்திருக்கேன் தொடர்பு முகவரி. பெர்மனன்ட் அட்ரஸ் எங்க ஊர் வேற. அங்கதான் வந்து எங்க சொந்த வீடு இருக்கு அல்லது அதுதான் பெர்மனன்ட் அப்படின்னா அந்த அட்ரஸ வந்து வேற அட்ரஸ் இங்க டைப் பண்ணிடுங்க. ஓகேவா? அப்புறம் ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர். இதுவும் வந்து டேட்டா ஷீட்ல எழுதி இருப்பீங்க. உங்க இந்த நம்பர் உங்க ஏற்கனவே எந்த மொபைல் நம்பர் கொடுத்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அது இல்லாம வேற ஒரு நம்பர் கொடுங்க. அதுவும் வாட்ஸ்அப் நம்பரா இருக்கட்டும். உங்களுடைய அப்பாவுடையதோ அண்ணனுடையதோ அம்மாவுடையதோ இன்னொரு நம்பரை கொடுங்க. ஓகேவா? அடுத்தது வந்து தமிழ்நாடுன்னு வந்துருச்சு. தமிழ்நாடா நான் கொடுத்ததுனால தமிழ்நாடுன்னு வந்துருச்சு. இல்லைன்னா நீங்க மாத்துறதுன்னா மாத்திக்கலாம். இந்த இடத்துல வேற ஸ்டேட்டா இருந்ததுன்னா நீங்க அந்த ஸ்டேட் புதுச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா, உத்தரப்பிரதேச எந்த ஸ்டேட்டோ பாருங்க இது ஏரோ மார்க் டவுன் ஏரோ இருக்கும். இந்த டவுன் ஏரோ வந்து கிளிக் பண்ணீங்கன்னா அப் ஏரோ மாறிடும். இப்போ எந்த ஸ்டேட்டோ நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. இந்த டிஸ்ட்ரிக்டும் அதே மாதிரி தான். நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் டைப் பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை. அட்ரஸ் எல்லாம் தான் டைப் பண்ணணும். இப்போ டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாருங்க டவுன் ஏரோ அங்க இருக்கு. கண்ணுக்கு தெரியாம லைட்டா இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க எந்த மாவட்டங்கிறது கேட்கும். அதை நீங்க வந்து இப்போ ஈரோடுனா ஈரோட நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இது வந்துடும். பாருங்க ஈரோடு நான் கிளிக் பண்றேன், ஈரோடு வந்துடும். ஓகேவா? இல்ல சார் நான் தப்பு பண்ணிட்டேன், இன்னொரு தடவை வேற இல்ல சார் அது தருமபுரினா தருமபுரி போட்டுக்கோங்க. எது வேணுமோ அதை போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன தாலுக்கான்னு கேக்குது. தருமபுரியில என்ன தாலுக்கா அப்படி நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல என்ன தாலுக்கான்னு சொல்லிட்டு தாலுக்காவுக்கும் அதே மாதிரி தான். இப்ப தருமபுரிக்கு எந்த தாலுக்கானா 5 தாலுக்கா காமிக்குது. நீங்க எந்த தாலுக்காவோ அதை கிளிக் பண்ணிட்டு அது வந்து உட்காந்துரும். ஸோ அது மாதிரி தான் அட்ரஸ் பொறுத்து அட்ரஸ் உங்களுக்கு தாலுவா டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் உங்களுக்கு தெரியணும். யூஜி ஸ்டூடெண்ட் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் நீங்க கம்யூனிகேஷன் அட்ரஸ் பின்கோடு இங்க கம்யூனிகேஷன் அட்ரஸ் கொடுத்துருக்கீங்க இல்லையா அந்த பின்கோடு நம்பரை வந்து இங்க டைப் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து சொந்த மாவட்டம் என்னவோ அந்த மாவட்டத்தை இந்த இடத்துல டவுன் ஏற கொடுத்து இது இது வந்து கம்யூனிகேட்டிவ் அட்ரஸ்னுடைய டிஸ்ட்ரிக்ட் வரும், ஸ்டேட் வரும், டிஸ்ட்ரிக்ட் வரும். இது வந்து உங்கள் இப்ப இருக்கக்கூடிய சொந்த மாவட்டம் என்னவோ அந்த மாவட்டம். இது ஏற்கனவே இருக்கிற மாவட்டம். இது வந்து சொந்த மாவட்டம் வந்து மாறி கூட இருக்கலாம். அதனால அதையும் வந்து டவுன் ஏரோவை கிளிக் பண்ணி எது சொந்த மாவட்டமோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. உங்களுக்கு வந்து நேட்டிவ் பிளேஸ்னுடைய சிவில் ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்கறாங்க. அதை ஏரோ டவுன் பண்ணீங்கன்னா சிவில் ஸ்டேட்டஸ்ங்கிறது உங்க கார்பரேஷன் லிமிட்ல வருதா, முனிசிபாலிட்டியா, டவுன் பஞ்சாயத்தா, வில்லேஜ் பஞ்சாயத்தா அப்படின்னு கேட்கறாங்க. வில்லேஜ் பஞ்சாயத்து இருந்தா வில்லேஜ் பஞ்சாயத்துன்னு கொடுத்துருங்க. ஓகேவா? டேட் ஆஃப் பர்த் அதே மாதிரி தான். நீங்க ஏற்கனவே ஒரு டேட் ஆஃப் பர்த் இங்க ரிஜிஸ்ட்ரேஷனே கொடுத்ததுனால அது அப்படியே அங்க என்ன கொடுத்தோமோ அது அப்படியே வந்துருச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து மேல் ஃபீமேல நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ்னா தமிழ் மதர் லாங்குவேஜ் தமிழ்னு வந்திருக்கு இதுல என்னது நமக்கு அப்படியே மேண்டேட்டரியா வந்துருச்சு. இல்ல நீங்க இதை மாத்தணும்னா நீங்க மாத்திக்கலாம். அப்ப டவுன் ஏரை கிளிக் பண்ணீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, அதர்ஸ் இருக்கு. 4 கொடுத்துருக்காங்க. அது இல்லாம இந்த 4 மதர்ல தாய்மொழியை தவிர வேற ஏதாவது தாய்மொழியா இருந்தா அதர்ஸை கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் த கம்யூனிட்டி இருக்குது. கம்யூனிட்டி வந்து அதே மாதிரிதான். என்ன இருக்குன்னு பாருங்க. ஓசி, பிசிஎம், பிசி, எம்பிசி அண்ட் டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி. ஸோ 7 கேட்டகரி இருக்கு. நீங்க எதுவோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எம்பிசினா எம்பிசியை கிளிக் பண்றேன். எம்பிசி அண்ட் டிஎன்சி ஒரே மாதிரி தான் வரும். ஒரே இதா வரும். அப்ப நேம் ஆஃப் த கேஸ்ட் எம்பிசில என்ன கேஸ்ட்னு அதை இதுவும் டவுன் ஏரை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க எதுவுமே டைப் பண்ண வேண்டியதில்லை. அட்ரஸ், மொபைல் நம்பர் இதை தான் டைப் பண்ற மாதிரி இருக்கும். மீதி எல்லாமே டவுன் ஏர்லயே வரும். உங்களுக்கு நீங்க எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்கிறத இப்ப எம்பிசி நான் செலக்ட் பண்ணதுனால எம்பிசிக்குள்ள என்ன கம்யூனிட்டியோ நீங்க அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது வந்துடும். அப்புறம் ஆதார் நம்பர் நீங்க டைப் பண்ணணும். ஆப்ஷனல் கேட்டிருந்தாலும் நீங்க இதை கொடுத்துருங்க, தப்பு இல்லை. இல்ல கொடுக்காம விட்டாலும் தப்பு கிடையாது. இப்போ இதெல்லாம் ஃபில்அப் பண்ணி நீங்க வந்து கண்டினியூ கொடுத்தாதான் இது எல்லா காலமும் ஃபில்அப் பண்ணிடணும். அதுவும் இந்த ரெட் ஸ்டார் கொடுத்துருக்குல்ல, ரெட் ஸ்டார் எதுக்கு இருக்கு? எல்லாத்துக்கும் இருக்கு. ஆதார் மட்டும்தான் அது ஆப்ஷன் கொடுத்ததுனால ரெட் ஸ்டார் கொடுக்கல. நீங்க எல்லாமே ஃபில்அப் பண்ணீங்கன்னா தான் இங்க போகும். ஓகேவா? அடுத்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா 2வது ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன? பர்சனல் இன்ஃபர்மேஷன். பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கண்டினியூ, சேவ் அண்ட் கண்டினியூன்னா நீங்க இதுல கொடுத்தது சேவ் ஆயிடும். அப்ப கண்டினியூ கொடுத்தீங்கன்னா 2வது ஸ்டேஜ். 2வது ஸ்டேஜ் வந்து ஸ்பெஷல் கேட்டகரிக்கு போகும். இல்லைன்னா போகாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நான் அதை கிளிக் பண்றேன். போல பாத்தீங்களா என்ன கேக்குது பாருங்க. நீங்க வந்து இது கிளிக் ஆயிடுச்சு. ஓகே, அப்பா பேர் கொடுக்கல, அதனால அது எம்டி நான் கொடுக்க சொல்லுது. அட்ரஸ் கொடுக்கல, அப்புறம் வந்து பர்மனன்ட் அட்ரஸ் கொடுக்கல. பாருங்க இதெல்லாம் நான் கொடுக்கல. தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துட்டேன். ஸோ இது மாதிரி எதெல்லாம் கொடுக்கலையே கேட்குதோ அதுக்கு அப்புறம் தான் அடுத்ததே போக முடியும். இங்கேயே நம்ம வந்து ஸ்டாப் ஆயிடுவோம். ஓகேவா? இதுல தான் டவுட் இருந்ததுன்னா இதோட நீங்க இந்த பாருங்க லாக் அவுட் இருக்கு இல்லையா, லாக் அவுட் பண்ணிட்டு நீங்க வெளியே வந்துக்கலாம். அதுக்கப்புறம் கூட திரும்ப இந்த இன்ஃபர்மேஷன் எது இல்லையோ அதை நீங்க தெரிஞ்சு வச்சுட்டு கூட திரும்ப லாகின் பண்ணி லாகின் பண்றதுதான் சொன்னேன் இல்ல, உங்களுக்கு வந்து இமெயில் ஐடி தான் யூசர் நேம், பாஸ்வேர்டு நீங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்து நீங்க வந்தீங்கன்னா லாகின் ஆயிடும். உள்ள வந்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்துடும். இதே மாதிரி இந்த இதை நீங்க எது வரைக்கும் ஃபில்அப் பண்றீங்களோ இதே மாதிரி காமிக்கும். அப்ப நீங்க வந்து எது எது ஃபில்அப் பண்ணுமோ திரும்ப அதை எல்லாமே ஃபில்அப் பண்ணிட்டு எல்லாமே ரெட் மார்க் வராம எல்லாம் கிரீன் மார்க் வரணும். வந்ததுக்கு அப்புறம் கொடுத்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜுக்கு போயிடும். இப்ப செகண்ட் ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா ஓகேவா, நோ நோ. இப்ப நீங்க எஸ்னா எஸ் கொடுக்கணும்,
நோ கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து கிரீனா மாறிடும். அது முடிச்சிருந்தீங்கன்னா தேர்ட் ஸ்டேஜ். இதே மாதிரி அடுத்தது சேவ் அண்ட் கண்டினியூ இருக்கும். அதுல போய்க்கிறோம். ஓகேவா? இது வந்து நான் எதுவுமே கொடுக்கல. அதனால இதோட நான் நிறுத்திக்கிறேன். ஓகேவா? அடுத்த வீடியோல மேற்கொண்டு தொடர்ந்து பார்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரிஜினலான இன்ஃபர்மேஷன் கொடுத்தாதான் உள்ள போக முடியும். நான் வந்து உங்களுக்கு இதை ஓபன் பண்ணி காமிக்கணுங்கிறதுக்காக நானா ஒரு நம்ம நேமு இதெல்லாம் கொடுத்து நான் பண்ணியிருக்கேன். மற்றபடி உள்ள போனீங்கன்னா யூஜி டிகிரி மார்க்கோ எப்ப டிகிரி முடிச்சது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் என்கிட்ட இல்லாதனால மேக்ஸிமம் ஏதாவது கலெக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா வேற ஸ்டூடெண்ட் இது இருந்ததுன்னா அதை வாங்கி நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி கடைசி எண்டு வரைக்கும் ஒரு வீடியோவா காமிக்கிறேன். இல்ல அப்படின்னா நீங்க ஒவ்வொரு ஸ்டேஜா நீங்க போய் நம்ம பார்த்துக்கலாம். ஏற்கனவே லாஸ்ட் இயர்லாம் அப்படி இல்லை. நம்ம வந்து ஏதாவது எம்டியா இருந்தா கூட அடுத்த ஸ்டேஜ் போற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதான் கொடுத்த ஞாபகம். நான் முடிஞ்ச அளவுக்கு இதுல ஏதாவது நான் கம்யூனிகேட் பண்ணி என்ட்ரி போட்டு உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜா எண்டு வரைக்கும் போறதுக்காக நான் ட்ரை பண்றேன். ஓகேவா? புரியுது இல்லையா? இப்போ எப்படி ஃப்ரெஷ்ஷா வந்து நீங்க நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது, எப்படி லாகின் பண்ணி உள்ள போறது, இன்கம்ப்ளீட்டா அப்ளிகேஷன் வந்துருச்சுன்னா அதை லாக் அவுட் பண்ணி வெளியே வந்துட்டு எப்படி போறது எல்லாமே லைவ் டெமோவா நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டவுட் எதா இருந்ததுனால கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, மென்ஷன் பண்ணுங்க, நான் ஆன்சர் பண்றேன். அட் த சேம் டைம் அவசரப்படாம பண்ணுங்க. டைம் எல்லாம் நிறைய இருக்கு. இன்னைக்கு தான் செகண்ட் டே. 12 நாள் டைம் இருக்கு. இல்ல 10 நாள் இருக்கு. அதனால ஏதாவது சர்டிபிகேட் இல்லைன்னா கூட நீங்க எல்லாம் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபைனல் செமஸ்டர் ரிசல்ட் வரலைன்னா கூட பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த டிகிரி யூஜி டிகிரி தேர்டு ஃபோர்த் கேட்டகரி போறப்பதான் அந்த இஷ்யூ வரும். அதை நீங்க ரிஜிஸ்டர் பண்றதுக்குள்ள ஒவ்வொரு யூனிவர்சிட்டியா ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்துடும். அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஃபைனல் செமஸ்டர் ரிசல்ட் வரலைன்னா அங்க எஸ் ஆர் நோன்னு கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அந்த 5th செமஸ்டர் வரைக்கும் உண்டான மார்க் மட்டும் என்ட்ரி ஆகும். இல்ல 6th வந்திருக்கு சார், வந்துருச்சு எனக்கு, என்ன பாரத யூனிவர்சிட்டிலாம் வந்துருச்சு, அது மாதிரி இருந்ததுன்னா நீங்க அதெல்லாம் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். ஓகேவா? வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட கனெக்டடா இருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். தொடர்ந்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் மூலமா உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பான தகவல்கள் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி வெரி பெஸ்ட்.